இன்றைக்கு பூஜை பொருட்களை எப்படி பளபளன்னு சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே பூஜை பொருட்களை சுத்தம் செய்கிறதுக்கு லெமன் ஒன்று எடுத்துக்குவேன். அதோட சபினா இல்லைனா பீத்தாம்பரி பவுடர். இந்த பீத்தாம்பரி பவுடர் எல்லா மளிகை கடை இல்லை நாட்டு மருந்து கடையிலையுமே கிடைக்கும். அந்த பவுடரை வச்சு ஃபஸ்ட்டு லெமன் வச்சு நல்லா தேய்ச்சிடுவேன். அதுக்கப்புறமா தேங்காய் நார் தான் எப்போவுமே நம்ம பூஜை பொருட்கள் சுத்தம் செய்ய பயன்படுத்தணும். வேறு எந்த நாரையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த தேங்காய் நார் வச்சு சுத்தம் செய்திருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சுத்தமாக இருக்கும். எல்லா கறி எல்லாமே போயிட்டு நமக்கு பூஜை பொருட்கள் பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பூஜை பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா, அதுவுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கணும். அப்படின்னா நான் எப்போவுமே சந்தனம், ஜவ்வாது, பன்னீர், பச்சை கற்பூரம், மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து தான் நான் வைப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல வாசனையாகவும் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்பும் கிடைக்கும். எப்படி இருக்குது என்னோடய பூஜை பொருட்கள்?